முடியை நல்லா ஃபாஸ்ட்டாக 30 நாளில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபுட் ரெசிபியை வாரத்தில் 2 நாள்னு சொல்லிட்டு 1 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களோட ஹேரோட லென்த் அண்ட் க்ரோத் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எதுவுமே சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதை மட்டுமே சாப்பிட்டு வாங்க. அது இருக்கிறது ஃபுல்லாக பருப்பு. 4 பருப்பை போட்டு ஊற வச்சு என்ன பண்ணிட்டு 30 நாளில் முடி முளைச்சிருமா? இது டூ மச். இது டூ மச். இது சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு முடி விழுந்துச்சோ அந்த இடத்துல நிறைய முடி வளர்ச்சியை தூண்டி விடக்கூடிய எங்கெல்லாம் முடி விழுந்துச்சோ அங்கெல்லாம் என்ன பேச வைக்கிறதுக்குன்னே ஸ்கெட்ச் போட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? அதை தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி 30 நாளில் முடி வளர்ந்துடும். போட்டிருக்கிறது 4 விதமான பருப்பு. அதுதான் ரெசிபி. எங்கெல்லாம் கொட்டுச்சோ அங்கெல்லாம் வளர்ந்துடும். எங்க கொட்டாலும் வளர்ந்துடும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் சாப்பிடாம இருந்தாலும் இதை மட்டும் சாப்பிட்டா போதும். கன்றாவியே. முடி அது வளர்றதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குது. 30 நாளில் எவ்வளவுதான் என்னதான் பண்ணாலும் இந்த லிமிட் தான் வளர்ந்துருக்கு. இதை தாண்டி என்ன பண்ணாலும் எக்ஸ்ட்ரா லாங்கெல்லாம் வரப்போறது கிடையாது. நீ பிறந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு 6 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைக்கு என்ன ஸ்பீடில் வளருமோ அதை விட ஸ்பீடாக இது வளர்த்துருமா? குழந்தைக்கு மாதம் என்ன நீங்கள் போய் மொட்டை அடிச்சிட்டு இருந்தீங்க, அதை விட ஸ்பீடாக அது வளர்க்கும். உருட்டுறதுன்னு இஷ்டத்துக்கு உருட்டுறாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு.